ஓகே ஓகே, முதல் செய்யுள் வாசிக்கலாம். வணக்கம் நண்பர்களே. பழமொழி 400 நிகழ்வில் அதிகாரம் ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து பழமொழிகள் பார்த்துக்கிட்டு வரும். அதுல 36வது செய்யுள், 36வது பழமொழி அதிகாரத்துல பார்க்க போறோம். முதல் செய்யுள் யார் வாசிக்கிறீங்க? தன்னடை நோக்கார் தமர் வந்தவாறு. முதல்ல நான் வாசிக்கலாமா, வேற யாரும் வாசிக்கிறாங்களா? யாராவது ஒருத்தர் வாசிங்க. வேற யாரும் வாசிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் சொன்னேங்க, நீங்க வாசிங்க, நீங்க வாசிங்க. சரி சரி சரி, ஓகே. தன்னடை நோக்கார் தமர் வந்த வாறு அறியார், தமர் வந்த ஆறு அறியார் அப்படின்னு வாசிக்கலாம். சென்னடை சேரா சிறியார் போல் ஆகாது நின்னடையானே நட அத்தா நின்னடை நின்னின்று அருகிற்பார்கில். தன்னடை நோக்கார் தமர் வந்த வாறு அறியார் சென்னடை சேரா சிறியார் போல் ஆகாது நின்னடையானே நட அத்தா நின்னடை நின்னின்று அருகிற்பார்கில். இதான் பாட்டு. நான் விளக்கம் சொல்ல முயற்சிக்கிறேன். இது அத்தாங்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு பழமொழி ஆசிரியர் பேசுறார். அத்தனை அப்படின்னு ஆரம்பிக்கலாம். தன்னடை நோக்கார், இதுல நடை அப்படிங்கிறது நடக்கிறது இல்ல, நெறி, ஒழுக்கம், நடத்தை இப்படி வச்சுக்கலாம். தன்னுடைய நடத்தை எது? தன்னுடைய நடத்தையை எண்ணி பார்க்காதவர்கள். நோக்கார்னா எண்ணி பார்க்காதவர்கள், தன்னுடைய நடத்தை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாதவர்கள். தமர் வந்த ஆறுனா வழி, தமர் வந்த ஆறு அறியார். தாம எப்படி வந்திருக்கோம், இப்ப இருக்கிற நிலைக்கு எப்படி வந்திருக்கோம், அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு காரணம் என்ன, அதனுடைய வழி யாது என்பதையும் அறிய மாட்டார்கள். சென்னடை சேரா சிறியர். சென்னடைனா செம்மையான நடைன்னு பார்க்கும்போது மிக செழுமையான நடை, மிகுந்த நன்னெறி. நன்னெறியை சேராத, நல்ல நடத்தை உள்ளவர்களை சேராத சிறியார். இந்த மூன்றுக்கும் பார்க்கும்போது தன்னுடைய நடத்தை நல்லதா கெட்டதான்னு பார்க்காத ஆளு, தாம இருக்கிற நிலைக்கு எப்படி வந்தோங்கிறத எண்ணி பார்க்காத ஆளு, இவங்களை செழுமையான ஒரு நன்னெறியில் உள்ள நடையோடு சேராத சிறியார்கள் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இவர்களைப் போல நீ இருக்காதேன்னு அத்தன்ட்ட சொல்றார். இவர்களைப் போல் ஆகாதுன்னா இவர்களைப் போல் இல்லாமல் நின்னடை ஆனே நட. உனது நடையை, உனது நன்னெறி, உனது நெறி ஏதோ, உனது நடத்தை எதுவோ அந்த நடத்தையை நேர்கொண்டு நட, அப்படியே நடந்து கொள். நின்னடை நின்று அறிகிற்பாரில். உன்னுடைய நடத்தையை உன்னை விட யார் அறிய முடியும்? யாரும் அறிய முடியாது அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. இதை பாத்தீங்கன்னா இதுவும் பழமொழி மாதிரி இல்லை, நம்ம போன வாரம் படிச்ச மாதிரி இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. நின்னடை நின்று அறிகிற்பார்கள் அப்படின்னா உன்னுடைய நடத்தையை உன்னை விட யார் அறிவார்கள் அப்படிங்கிறது ஒரு பழமொழி மாதிரி இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. இதான் பொருள். மற்றவங்க இதை பத்தி பேசுங்க, எதுவும் விவாதம் இருந்தா பண்ணிட்டு அடுத்த பாட்டுக்கு போலாம், பேசுங்க. நான் என் கருத்தையும் சொல்லிட்டேன், பாட்டையும் சொல்லிட்டேன், உரைநடையும் சொல்லிட்டேன், உரையும் சொல்லிட்டேன். உன்னை மற்றவரை விட நீயே அறிவாய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல சார்? உன்னை நீ அறிவாய், உன்னை நீ அறிவாய். இந்த இடத்துல நடைன்னு சொன்னனால நடத்தை, ஒழுங்கு, நெறி வச்சுக்கலாம். சிறப்பு சார், சூப்பர் சார். ஓகே, சுப்பராயன் நீங்க தான் முதல்ல வந்தீங்க இல்லையா? ஒருத்தர் அவங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை சொல்லுங்க. இது என்ன, இது அட்வைஸ் மாதிரி இருக்குதா இல்ல ஸ்டேட்மெண்டா, என்ன டோன்ல அவர் எழுதியிருக்காருன்னு எனக்கு சரியா புரிபடல. அதாவது உன்னை பத்தி உன்னை தவிர வேற யாருக்கு தெரியும், அதனால மத்தவங்கள மாதிரி சிறுமை அடைந்து போகாமல் நீ நிக்கிற அந்த வழியிலே நின்று ஒழுகு அப்படின்னு சொல்றாரா இல்லையா? சிறுமைக்குரிய 3 இது சொல்றாரு. நான் எப்படி இருக்கேன்னு ஒருத்தன் தன்னை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துக்கணும், செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். தமர் வந்தவாறு அப்படின்னு சொல்லும்போது தமர்னா உறவினர் கூட வச்சுக்கலாம். அவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்க, நம்முடைய முன்னோர் எப்படி இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்காம இருக்கிறது. தென்னடை சேரா, நல்ல வழியில தன்னை சேர்த்துக்கணும்ன்ற ஆசை இல்லை அப்படின்னா இந்த 3 உடையவர்கள் சிறியோர். அவங்கள மாதிரி நீ இருக்காத, உன்னுடைய நடத்தைய உனக்குதான் நல்லா தெரியும், அதனால நல்ல நடையில அப்படிதான் நின்னடை நின்று அறிகிற்பார் இல்லை, அதனால நின்னடையானே நட. உனக்கு நல்லது அப்படின்னு படுறது, உனக்கு நன்மையை தரக்கூடிய வழியில நீ செயல்படு.
இதுல இந்த தமர் வந்தவாறு சாரி மத்தவங்க அவங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் எதுவும் இருக்கா இதுல எதுவும் சொல்றதுக்கு? ஏன்னா இந்த தமர் வந்தவாறு அறியார், தமர் வந்து சார் சொன்ன மாதிரி ஆறு அறியார்னா வழி, ஆறுனா வழிதான் இல்லையா? அதாவது மத்தவங்க நம்முடைய பரம்பரை அப்படி சொல்லலாமா? உறவினர்களோ அல்லது முன்னோர்களோ அப்படிங்கிறது தன்னுடைய பரம்பரையோட நம்ம தாமும் உன்னை சார்ந்தவரும்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா உன்னுடைய முன்னோர்கள் அல்லது உன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் எப்படி வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும்னு சொல்றேன். இல்ல அது இவருக்கு கம்பேர் பண்ற ரெண்டு விஷயங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து வராத மாதிரியே இருக்கு. அதாவது ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து அல்லது அது ஒரு பொது நிகழ்வு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்கிறாரு. அதாவது நீ வந்து உன்னுடைய ஒழுக்க மேட்லயே நில்லு, உன்னுடைய விதிகளின்படியே நீ ஒழுங்குடன் நட அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதாவது நின்னடை நின்னின்று அறிகிற்பாலில் உன்னை பத்தி உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சோ மத்தவங்களை பார்த்து நீ எதுவும் காப்பி பண்ணிக்காத. மத்தவங்க ஏதாவது ஒரு வகையில இறங்கி போனாலோ நடைமுறை பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களை கொண்டிருந்தாலோ அவரை பார்த்து நீயும் அதே மாதிரி செய்யறேன்னு செஞ்சு இறங்கிராம உன்னுடைய ஒழுக்கத்தின்படியே நீ நில்லு அப்படிங்கிற ஒரு இதுதான் சொல்ல வராங்களா? இது 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 என்ன மாதிரின்னு எனக்கு செட் ஆகவே இல்லை, அதான் கேக்குறேன். மேம் இதுல ஒண்ணும் இல்ல, இதுல வந்து குடின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த பரம்பரை நம்மளுடைய குடின்னு சொல்லுவோம் இல்லையா, பழங்காலத்துல அது குடின்னு சொல்லுவாங்க. ஒரு குடியில நல்லதா இருக்கிறது இன்னொரு குடியில அது கெட்டதா இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. நம்ம குடியில நம்ம முன்னோர் வழக்கப்படி என்ன அறம்னு சொல்லியிருக்காங்களோ அதை நீ ஃபாலோ பண்ணு. மற்றவங்களை பார்த்து நீ நல்லதும் எடுத்துக்காத கெட்டதையும் செய்யாத அப்படிங்கறத ஒரு வகையில சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறது. கரெக்ட் சார். அதாவது மத்தவங்க எனக்கு அந்த ஒரு எம்ஜிஆர் பட பாடல் தான் ஒண்ணு ஞாபகம் வருது. உங்களை யாருக்காவது ஞாபகம் வருதா? ஒரு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அந்த பாட்டு கூட பாட்டு ரொம்ப அழகா பாடுறீங்கம்மா. ஆனா அந்த பாட்டு இல்ல. இதே நிறைய 15 பேர் திருடர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் திருத்துற மாதிரி ஒரு இது வருமே அதுவா? இல்லப்பா, ஒரு ஏதோ ஒரு பாலே டான்ஸ், ஒரு பார்ட்டி டான்ஸ் மாதிரி. கால் போகலாம். அதேதான். அதுல சரணத்துல நடுவுல பாட்டு இந்த பாட்டு இப்ப சொன்னாங்கல்ல, கண் போன போக்கிலே, அந்த பாட்டு சரண்யா சொல்றது பொருந்தும். அந்த வரி யாருக்கான ஞாபகம் வருது சொல்லுங்க. எந்த வரி சொல்லுங்க, நான் பாடுதேன் சார். இந்த செய்யும் பிடிக்கிறோம்ல சார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமாங்கிறது பல்லவி. நான் சரணத்துல சொல்றேன், ஒரு வரி ஞாபகம் நான் பாடுவேன். இதே கருத்து, அதாவது இதுல என்ன இந்த செய்யுள்ள என்ன கருத்து? உன்னுடைய வழியை அதாவது முன்னோர்கள் வந்த வழியோ குடும்பத்தின் சார் சொன்ன மாதிரி குடி அப்படிங்கிற குடிப்பெருமையோ முன்னோர்கள் சொன்னதையோ தெரியாம இஷ்டத்துக்கு இருக்கிற தன்னோட விருப்பம் போல தன் இஷ்டத்துக்கு நடக்கிற சிறியவர்கள் போல் நீயும் சிரித்து விடாமல் உன்னோட இதுலயே நெல்லு. முன்னோர்கள் சொன்னதைதான் நம்ம அந்த வார்த்தை ஒண்ணு வருமே சார். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது அந்த பாட்டா? அந்த அடியா? அருமை சார், பாடிய. அதாவது இது வரும் இல்லையா, புரியாமல் வாழ்வோருக்கு எதுவ நாகரீகம், புரியாத சில பேருக்கு புது நாகரீகம், தெரியாத சில பேருக்கு. அது எனக்கு சரியா வரல. 2 நாகரிகத்தை சொல்லிட்டு 3ஆவதா இது முறையாக வாழ்வோர் நாகரிகம், அதுதான் வேணும்னு சொல்லி முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரிகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம், முன்னோர்கள் சொன்னார் அது நாகரிகம். அதே லைன் இங்க வருது இல்லையா? கிட்டத்தட்ட இதனுடைய சாரம் தான் இல்லையா நம்மளுடைய? அதுதான் ஓ நடை எதுவோ அது முன்னோர்கள் சொன்ன நடையா இருந்ததுன்னா அந்த நடையிலே கண்டினியூ பண்ணு. கரெக்ட். அதேதான் சுப்ராயன் சார் சொன்னவும் எனக்கு அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. லைக் இந்த மாதிரி சில பாட்டை சரண்யா அப்படி அந்த பாட்டு சொன்னதுக்கு விளக்கம் உரைன்னு நம்ம சொல்லிட்டாலும் இப்ப நீங்க விவாதிக்கும் போது அதுல இருந்து வேற சில பொருட்கள் விரிவா போகுது, விரிவுரை மாதிரி போகுது இல்லையா? அப்போ நான் அந்த பாட்டு இன்னும் நல்லா புரிபடுது. ஓகே, எனக்கு அந்த லைன் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் சார். அந்த பாடல், அந்த பழைய பாடல்ல, எம்ஜிஆர் பாடல்ல
ரொம்ப அருமையான வரிகள் அது. அது நல்ல மாடர்னா இருக்கும். பட் இப்ப எல்லாம் அந்த அந்த மாதிரிலாம் எழுதின கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. பட் இப்ப வந்து கரெக்டா இருக்கு. மாடர்னா இருக்கிறத இஷ்டத்துக்கு ஒழுக்க விதிகள்ல இருந்து கொஞ்சம் மீறத வந்து கொஞ்சம் சாடின மாதிரி இருக்கும் அந்த பாடல். அந்த ஹீரோயினுக்கோ அல்லது யாருக்கோ சொன்ன மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அத எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதான் நீ பார்த்த பார்வைகள் நினைவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உன்னோடு வாழும், உணராத பேருக்கு உதவாமல் போகும். பேருக்கு உதவாமல் போகும். ஓகே. சோ இதுல அத்தா அப்படிங்கிறது என்ன? யாராவது மத்தவங்க யாராவது சொல்லுங்கப்பா. அத்தான்னா என்ன? எனக்கு புரியல. அத்தான்னா என்னது? அத்தா பேருன்னு தான் வச்சுக்கிட்டேன். வேற ஒண்ணும் யோசிக்கல. பெரியவர், பெரியவனே அப்படி கூட சொல்லலாம். அப்படியா? பெரியவனுக்கு இவர் சொல்ல மாட்டார்ல சுப்பராயன். பெரியவனுக்கு இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. சமகாலத்தவங்களுக்கு சொல்லணும், இல்ல அவரை விட வயசு சின்னவங்களுக்கு, வருங்கால சந்ததியினருக்கு அப்படி சொல்ற மாதிரியா இருக்கலாம். அத்தா அப்படிங்கிறது ஒரு வெளி மாதிரியா சார்? அதாவது மலையோனே, மலைநாடனே, அதெல்லாம் இல்லாம, அந்த வெளியெல்லாம் இல்லாம பேர் தான் இது. அத்தா என்றால் பேரு. வேற ஏதாவது பொருள் இருந்தா நீங்க சொல்லுங்க. பெரியவனே இருக்காது. என்ன சார்? என்னமோ சத்தம் வந்துட்டு போகுது. தெரியல. நம்ம பேசுறது இல்ல, வேற ஏதோ இடையில வந்துட்டு போகுது. சிவபாலன் வணக்கம். சாரி கவனிக்கல. சரி, கண்டினியூ பண்ணுங்க மேடம். கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. சோ இந்த புரிஞ்சிருச்சு இல்லையா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? தன்னடை நோக்கார் தமர் வந்த வாரறியார். தான் ஒழுக்கமா இருக்கமா இல்லையா, நான் நல்லா இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. தமர் வந்தவாறு அறியார். தம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் உறவினர்களும் எப்படி ஒழுக்க விதிகளின்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தெரியாது அவனுக்கு. ஒருத்தனுக்கு தன்னை பத்தியும் தெரியாது, தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் தெரியாது. சென்னடை சேரா சிறியார் போல் எதை பத்தியுமே தெரியாம தாம் போன மனம் போன போக்குல ஒரு சிறுமையை நோக்கி போறவர்கள் மாதிரி ஆயிடாம, என்ன அந்த மாதிரி ஆயிடாம, நின்னடையானே அத்தா நின்னடையானே நட அத்தா. மத்தவங்கள மாதிரி சிரித்து போயிடாம, உனக்கு என்ன சரின்னு படுதோ அதுல படியே நட. நின்னடை நின்று அருகிற்பால் இல். எனக்கு இந்த கடைசி வரிதான் வந்து, அது பழமொழி இல்ல, ஆனா உன்னை பத்தி உன்னை தவிர வேற யாருக்கு தெரியும்? மீனிங் இப்ப கூட சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய ஒரு வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்கு, நமக்குரிய ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன கஷ்ட நஷ்டம் இருக்கு, ஏன் நம்ம அப்படி லைஃப கொண்டு போறோம் அப்படிங்கறது வந்து நமக்கு தான் தெரியும். நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும், அடுத்தவங்க கஷ்டம் அடுத்தவனுக்கு தான் தெரியும். சோ மத்தவங்க சொல்றத வச்சு உன்னுடைய இதை மாத்திக்காம, எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ் எதுவும் இல்லாம, இப்படிதான் வாழணும்னு மத்தவங்க சொல்றாங்கன்னா அதப்படியே நீயும் கோடு போட்டு வாழாம, உனக்கு எது சரின்னு படுதோ அதப்படி நட அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு சின்ன ஒரு மாடர்ன் கான்செப்ட் மாதிரிதான் இருக்குது. சோ ஓகே. சோ இந்த செயல் முடிஞ்சு சொல்லுங்க சார். அத்தா இல்ல, அத்தா அப்படிங்கறது வந்து சிவபுராணத்திலயுமே வரும். அத்தா மிக்காய் விலங்குலியாய் அப்படின்றது சிவபுராணத்திலுமே இருக்கு. ஓகே. அங்க என்ன பொருள் வருது சார் திருவாசகத்துல? என்ன பெரியோரின் வருதா? பெரியோனின் வருதா அத்தான்னா? பெயர் சொல் இல்ல, அது வினை சொல். ஓ சரி சரி. வினை என்ன வினை சார் அது? அத்தான்னா என்ன? நான் சொல்றேன், இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி சொல்றேன். நீங்க ஓகே. அத்தாமிக்காய்ங்கிறது அந்த அத்தாங்கிற பெயர் சொல் இல்ல, அது வினை இல்ல. அத்தான்றது இப்ப கூகுள் படி பார்த்த அத்தானா வந்து தகப்பன் தந்தை அந்த மாதிரி இருக்குது போட்டிருக்காங்க. அத்தன்னா தகப்பன் ஒரு பொருள் இருக்கு, ஆனா இந்த இடத்துல அது பொருந்தல. ஆமா ஆமா, தகப்பனுக்கு சொல்ல முடியாது நம்ம அறிவுரை பொருந்தல. அந்த பொருள் கரெக்ட் தான், ஆனா பொருந்தல. ஓகே. இல்ல சார் இருக்கலாம். அப்பா என்னப்பா இங்க பாருப்பா அப்படின்னு தானே சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் சொல்லும் போது சம வயதினரா இருந்தாலும் அப்பான்னு கூப்பிடுற வழக்கம் இருக்குல்ல சார் நமக்கு. ஏப்பா தம்பி இங்க வாப்பா, இங்க வாப்பா போப்பா, என்னப்பா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? இல்ல அந்த மாதிரி வலிந்து பொருள் கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே. அடுத்த செயல் யாரு வாசிக்கிறீங்க? அடுத்த செயல் சுப்பராயன் வாசிக்கிறீங்களா இல்ல முகில் அம்மா வாசிக்கிறீங்களா? யார் வாசிக்கிறீங்க? முகில் இருக்கீங்களா? இருக்கு.
ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். சரி சரி. வாசிக்கிறீங்களா? சரி. நீர்த்தென்று ஒருவர் நெறியின்றி கொண்டக்கால் பேர்த்து தெருட்டல் பெரியார்க்கும் ஆகாதே கூத்த நுண் கேள்வி அறிவுடையார்க்கு ஆயினும் ஓர்த்தது இசைக்கும் பறை. வாய்ஸ் கேட்கல எனக்கு. கேக்கலையா? வாய்ஸ் கேக்கலையா? கொஞ்சம் பிரேக் ஆகுது. எனக்கு தான் மேபி நெட் சரியில்லை போல இருக்கு. மத்தவங்களுக்கு கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே கேக்குது. ஓகே. சோ பொருள் சரி வாசிங்க. நீர்த்தென்று ஒருவர் நெறியன்றி கொண்டக்கால் பேர்த்து தெருட்டல் பெரியார்க்கும் ஆகாதே கூத்தன் கேள்வி அறிவுடையார்க்கு ஆயினும் ஓர்த்தது இசைக்கும் பறை. சோ ஓர்த்தது இசைக்கும் பறை. இதுல ஏதாவது பழமொழி மாதிரி தெரியுதா நமக்கு? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும். பழமொழிதான், இது பழமொழிதான் மேடம். எது அந்த ஓர்த்தது இசைக்கும் பறையா சார்? ஆமா ஆமா. ஓகே. ஓர்த்ததுன்னா என்ன? நினைத்தது, எண்ணியது. ஓர்மை. ஓகே ஓகே. ஓர்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓர்மை, ஞாபகம், நினைவு. ஓகே. ஓர்த்தது இசைக்கும் போல ஒலிக்கும் பறை. பறைனா அது எந்த இசைக்கருவினா, பறை மட்டும் இல்ல, எந்த இசைக்கருவியுமே இசை யார் இசைக்கானோ அவனுடைய மனசுப்படிதான் அது ஒலிக்கும் அல்லது இசையும். ஓர்த்தது இசைக்கும் பறைன்னா உள்ளத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ, யாரு அந்த பாட்டை பாடுறானோ, யார் அந்த வாத்தியத்தை வாசிக்கிறானோ அவனுடைய எண்ணம் போல அந்த வாத்தியம் ஒலிக்கும் அந்த அர்த்தம். ஓகே. முகிலமா, நீங்க பொருள் சொல்ல முயற்சி பண்றீங்களா இல்ல மத்தவங்க முயற்சி பண்றீங்களா? சும்மா ட்ரை பண்ணலாம். தெளிவா தெரியல. இல்ல இப்ப இந்த நெறியன்றிங்கிற வார்த்தையெல்லாம் வருது இல்ல, அது நமக்கு சமகால சொல்லுதான் இல்லையா? நெறி இல்லாமல், நெறியன்றி. இப்ப நீர்த்தன்று, நீர்த்தன்று ஒருவர் நெறியன்றி கொண்டக்கால் பேர்த்து தெருட்டல் பெரியார்க்கும் ஆகாதே. பெரியார்க்கும் ஆகாதேன்னா என்ன அர்த்தம்? பெரியாருக்கும் ஆகாதே. சான்றோர் மாதிரி, சான்றோருக்கு வந்து சரிப்படாது. பெரியவங்களுக்கே ஆகாது, சிறந்தவர்களுக்காலே முடியாது, உன்னாலேயே முடியாது, இல்ல என்னாலேயே முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாக்கலாம் விளக்கம் என்னன்னு. சோ எது பெரியாருக்கும் ஆகாதே? மத்தவங்களும் ட்ரை பண்ணலாம். நெறியற்று நடத்தல் வந்து நெறியற்று கொண்டக்கால், நெறி இல்லாம வந்து நீர்த்தன்று, நீர்த்ததுன்னா சிறுமை அந்த மாதிரியா? நீர்மை அப்படின்னா ஒழுக்கத்தினுடைய மேன்மைப்பா, நீர்மையாளர்னு சொல்லுவாங்க. எல்லா நேர்மை இல்லாமல்னு இதுக்கு பொருள். அதான் நீர்த்து அன்று, நீர்த்தன்றது சிறுமை. அப்ப நேர்மை இல்லாம சிறிய செயல்கள் வந்து நெறியன்றி, நெறி இல்லாம, ஒரு வாழ்வோட நெறி இல்லாம அந்த மாதிரி சிறுமையான செயல் கொண்டிருந்தோம்னா அது வந்து சான்றோருக்கே ஆகாது, சான்றோராக முடியாது. இல்ல மூணாவது வரி பாருங்களேன். பேர்த்து தெருட்டல்னு இருக்கு. பேர்த்து தெருட்டல். எனக்கு அந்த சொற்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் மீனிங் என்னன்னு பாப்போம். பேர்த்து தெருட்டல் அப்படின்னா முதல் அடி படிச்சாதான் சரண்யா ரெண்டாவது அடியை ரசிக்க முடியும். முதல் அடியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் ரெண்டாவது அடிக்கு பொருள் வரும். முதல் அடி நீர்த்தன்று, நேர்மை இல்லாமல். ஒருவர், யாரோ ஒருத்தர் இருக்கான், அவன் நேர்மை இல்லாம இருக்கான். நெறி அன்றி, இந்த இடத்துல என்ன நெறின்னா ஒழுக்கம். இந்த இடத்துல நெறி அன்றி கொண்டக்கால், அதாவது தீய ஒழுக்கம், நன்னடத்தை கிடையாது அவன்கிட்ட, தீய நடத்தை இருக்கு. நேர்மையும் நன்னடத்தையும், நேர்மையும் இல்லாமல் நன்னடத்தையும் இல்லாமல் ஒருவன் இருப்பான் என்றால், அல்லது அந்த வழியை அவன் கொண்டிருந்தால் அவனை. இப்ப ரெண்டாவது லைன் அடிங்க. பேர்த்துனா புரட்டி, அது பிச்சு அவனை மாத்துறது. பேர்த்துனா அவன் மனசு மாத்துறது, அவனை வந்து மாத்தி. திருட்டல்னா தெளிவாக்குதல், அவனை மாத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருதல். யாருக்கு ஆகாது? பெரியவங்களுக்கும் ஆகாது. நேர்மை இல்லாத மனுஷனை, ஒழுக்கம் இல்லாத மனுஷனை மெனக்கிட்டு போய் பெரியார்கள் முயற்சிச்சாலும் அவனை பேர்த்து திருட்ட முடியாது. அவங்க சொல்லட்டும் சார், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணட்டும். ஏன்னா நீங்க வரிக்கு அர்த்தம் சொல்லிட்டீங்க, சொற்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டீங்க. ஒரு கூட்டி சொல்லுங்கம்மா, ட்ரை பண்ணுங்க. மூக்கில்லம்மா. நேர்மை இல்லாமல்
நெறி இல்லாம நேர்மையும் நல்லிணக்கத்தை நெறியும் இல்லாம ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அத வந்து ஒரு நல்வழிப்படுத்துதல் வந்து சான்றோருக்கும் வந்து எளிமையான காரியமா இருக்காது அப்படிங்களையா? கரெக்ட். பேர்த்து தெருட்டல் அது நல்லா இருக்கு பாருங்களேன். அந்த தெருட்டல்னா எனக்கு அந்த பேர்த்து தெருட்டல்னு வரும்போது அதாவது நம்ம அதாவது கலோக்கியலா சொல்லணும் அப்படின்னா கூட்டி பெருக்கிறது அல்லது ஒரு உரு கொடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெருட்டல்னா நல்வழிப்படுத்துதல், உரு கொடுத்தல், அவனை அந்த எடிட் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு டிராஃப்ட் பண்றது, ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர்றது, அவனை நல்ல ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு இப்ப இருக்கிறதெல்லாம் சொல்றோம் இல்லையா. அதாவது சரியா சொல்ல போனா பேர்த்து தெருட்டல் அப்படின்னா மாற்றி தெளிவு செய்தல் எடுத்துக்கணும். மோசமா இருக்கிற ஒரு மனுஷனை மாற்றி தெளிவு பண்றது அந்த வேலை பெரியாருக்கும் ஆகாது, பெரியவங்களுக்கும் ஆகாது. சாரி சார், இப்ப இந்த பெயர்த்துங்கிறது இப்ப நம்ம பயன்படுத்துறது பெயர்த்து அதுதானா அதே பொருளா? கரெக்ட். பெயர்த்து என்ற வேர் சொல்லல இருந்து அது வருது. பேர்த்துருவாங்கன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப பேர்த்து எடுத்தல் அப்படின்னா அதுல இருந்து மாற்றுதல். கரெக்டா? பேர்த்து எடுக்கிறது நிலையிலிருந்து மாற்றுதல். தெருட்டல்னா உருவாக்குதல், நல்லபடியாக அவனை நல்வழிப்படுத்துதல் அப்படி வச்சுக்கலாம். தெளிவுபடுத்துறது, தெளிவுபடுத்துறது. ரொம்ப அழகா இருக்கு. மாத்துறதுன்னு அர்த்தம். இது சுத்தி வளைச்சு பார்த்தா அவனை மாத்த முயற்சி பண்றது. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பேர்த்து தெருட்டல் நல்லா உட்காருது வினைச்சொல். ஓகே, பெரியாருக்கும் ஆகாது. அடுத்தது படிங்கம்மா. கூர்த்தனுன் கேள்வி அறிவுடையார்க்கு ஆயினும் ஓர்த்தது இசைக்கும் பறை. கூர்த்த நுண் கேள்வி. கூர்த்தனா கூர்மையான அப்படியா? நுண்மையான ஒரு கேள்வி. அறிவுடையார்க்கு ஆயினும் அதுல அறிவுடைய சுமதி மேடம் தானே பேசுறீங்க? முகில் பேசுறீங்களா? சரி. அந்த அறிவுடையார்ங்கிற வார்த்தைக்கு 3 அடமொழி இருக்கு. கூர்த்த அறிவுடையார், நுண் அறிவுடையார், கேள்வி அறிவுடையார். இப்ப சொல்லுங்க அதுக்கு பொருள். கூர்மையான அறிவுள்ளவங்க, நுண்மையான அறிவுள்ளவங்க, கேள்வி ஞானம் கொண்ட அறிவுள்ளவங்க. புரியுதாமா? இப்படி பார்த்துட்டோம்னா இவர்களுக்கே ஆனாலும், ஆயினும்னா இவர்களுக்கே ஆனாலும், இப்படிப்பட்ட ஆட்களுக்கே இருந்தாலும் கூட பறையானது அவங்க நினைச்ச மாதிரி இசைக்காது. யார் வாசிக்கானோ அவனே மாதிரிதான், அவனுடைய எண்ணத்துலதான் அது இசைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீ இவ்வளவு பேர் இருந்து ஏற்கனவே மோசமா இருக்கிற ஒருத்தனை போய் முயற்சி பண்ணா கூட இந்த பறை எப்படி வாசிக்கிறவனை தவிர வேற எவனுக்கும் அவன் நினைச்ச மாதிரி அந்த ஒலிக்காதோ அது போல அர்த்தம் சொல்லுது. சொல் புத்தி சுய புத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா, ரெண்டும் தான். ரெண்டு இல்லாதவன் தான். கரெக்ட். ரெண்டும் இல்லாதவன் மயிலுக்கு 3 கால் சார். அப்படி ஆளு அவனை போய் நீங்க மாத்த முயற்சி பண்றீங்களே அப்படின்னு. இந்த பழமொழி வந்து பழமொழியில என்ன தெரியுதுமா? கவனிங்க, பழமொழியை கவனிங்களேன். ஓர்த்தது இசைக்கு பறை அப்படின்னு பார்த்தா பறை இசை வந்து பறையின எந்த வாத்தியனாலும் வச்சுக்கிட்டோம். ஒரு வாத்தியமானது ஒருத்தன் இசைக்கிறான், அந்த இசைப்பவனுடைய எண்ணத்தின் வழியாகத்தான் ஒலிக்குங்கிறது ரொம்ப அதுக்கு டைரக்ட் பொருள் அதுதான். இந்த இடத்துல என்னெல்லாம் வருது பாருங்க. ஒரு கெட்டிக்காரன் இருக்கான், நல்ல கெட்டிக்காரன், ரொம்ப அறிவுள்ள ஆளு. அந்த கெட்டிக்காரன் நினைச்சா கூட அவன் வாசிச்சா மட்டும்தான் அவன் நினைக்கிற மாதிரி அந்த பறை கேட்கும் அல்லது ஒலிக்கும். பறை இசைக்கிறவனுடைய எண்ணத்தில் தாண்டி இவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அது இசைக்காது. நெகட்டிவா வந்துருது பாருங்க. பாசிட்டிவா இருந்த ஒரு பழமொழி நெகட்டிவா வந்து அந்த பொருளோட நம்ம சொல்லும் போது நெகட்டிவ் ஆயிட்டு. ஓர்த்தது இசைக்கும் பறைனா பொருளோட பேசும்போது அவன் நினைச்ச மாதிரி இசைக்காதுன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அது போலவே அந்த நன்னெறியில இல்லாதவங்களை நம்ம முயற்சி பண்ணி ஒன்னும் அவனை திருத்திட முடியாது, அது பெரியவங்களுக்கும் ஆகாதுன்னு சொல்லி முடிக்காரு. இது இந்த பழமொழியோடைய அழகே பாசிட்டிவா ஆரம்பிச்சு நெகட்டிவா நம்ம பொருள் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன் இந்த பாட்டை பாட்டு.
இல்ல சார் அது என்ன அவர் விளக்கம் காண முடியும்? சொல்லுங்க சாரி சொல்லுங்க சார். இல்ல அவங்க சொல்லட்டும், நான் சொல்லி முடிச்சிட்டேன், சொல்லட்டும். இல்ல இது பறை இசையை ஏன் இவரு உவமையாவோ இதாவோ சொல்லணும்? இங்க வேற எவ்வளவோ இருக்கு இல்லையா? நம்ம மனசுல நினைச்ச இதெல்லாம் நடக்காது. அதாவது அதாவது இத மாதிரி பொம்மலாட்டம் மாதிரி சொல்றாரா? யார் ஆட்டு விக்கிறானோ அவன் அதுபடிதான் அந்த ஆடும் அப்படி அப்படி நான் நினைக்கல, அப்படி நினைக்கல. பறை இசை இந்த படம் பறை இசை வந்து நான் பறை இசை வந்து இசைக்கும் போது அவங்க மன ஓட்டம் அந்த இடத்துல ஹைப்பரா போகும்போது ஹைப்பரா அடிப்பாங்க, கொஞ்சம் லோயரா போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரியவங்க வந்து கைட் பண்ணாலும் அது பறை ஒரு வாத்தியத்தை வச்சு இங்க சொல்லிட்டாரு. ஆனா எந்த வாத்தியத்துக்கும் இந்த பழமொழி பொருந்தும், எந்த வாத்தியத்துக்கும் இந்த பழமொழி பொருந்தும், அவ்வளவுதான் விஷயம். மனோலயத்துலதான் வாத்தியம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஒருத்தன் வாசிக்கிறாரு, ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறாரு, ஒரு வயலின் வாசிக்கிறாருன்னா அவனுடைய மனோலயத்துக்கு ஏத்த மாதிரிதான் அந்த ராகம் வந்து குலைந்து வரும், பாட்டா வரும். மனோலயம் முக்கியம். அந்த ஒரு படத்துல ஒரு பாட்டு உண்டு, மனோலயம் இல்லை உன் பாட்டினிலே அப்படின்னு ஒரு பாட்டு அகத்தியருங்கிற படத்துல வரும். மனோலயம் தான் ஒரு இசைக்கருவிக்கு முக்கியம். அது அடுத்தவனுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி இந்த இசைக்கருவி வேலை செய்யாது, வாசிக்கிறவனுடைய மனோலயத்துல தான் இருக்கும். அது போல இந்த பொருளை நீங்க சேர்க்கணும். இந்த பழமொழியினுடைய பொருளை அங்க சேர்த்தா நீ பெரிய ஆளு ஒழுக்கமுடையவனா இருந்தாலும் அவனை மாத்த முடியாது அப்படின்னு சொல்ற. இது வந்து அந்த பழமொழியோட நேரடியா பொருள் கொள்ள முடியாம சுத்தி வளைச்சுதான் நம்ம பொருள் கொள்றோம். அதான் முக்கியம். ஓர்த்ததிசைக்கும் பறை, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஒழுக்கம் இல்லாதவனோ கீழ் மக்கள்களோ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடிதான் நடந்துக்குவாங்க. நம்ம என்னதான் பெரியவங்க முயற்சி பண்ணாலும் தாண்டவன் முயற்சி பண்ணா அவங்களால மாத்த முடியாது. அவன் எப்படி இருக்கானோ அப்படியேதான் இருப்பான் அப்படின்னு தான் சொல்ல வராங்க இல்லையா? இந்த பாட்டுல வரும்ல, திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது மாதிரி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி இருக்கு, அது போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த பாட்டு பாப்பா திருடாதே, அந்த பாட்டோட பொருந்துச்சா? ஓகே. இதுல இன்னொரு குறள் ஒண்ணு கொடுத்திருக்காங்க சார், அதாவது கம்பேரிட்டிவா அது ஸ்கிரீன்ல தெரியுதா? ராசமாணிக்கனார் உரையில தான். மத்தவங்களுக்கு தெரியுதா ஸ்கிரீனு? இதுல இது பாருங்க. யாருக்கும் அரிது. எனக்கு தெரியல, இல்ல எனக்கு தெரியல, ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியலையா சார்? போற்றின் அரியவை போற்றல். தெரியுதுமா, போற்றின் அரியவை போற்றல் அடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. அது என்ன குறள், என்ன அர்த்தம் அதுக்கு? போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. கடுத்த பின் தேற்றுதல் தெளிவித்தல் இல்ல, இதே பொருள் தான் வருதா? போற்றின் அரியவை போற்றல், அதாவது போற்றி ஏதாவது ஒரு விஷயத்த நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா அரியவை போற்றணும், கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. அதுவும் இதுவும் மேட்ச் இல்ல. கடுத்த பின்ங்கிற வார்த்தை வந்து அந்த இளைதாக முள்மரம் கொள்கை அந்த பாட்டுல வரக்கூடிய பொருள் மாதிரி இருக்கு. இருங்க பாப்போம், இது என்ன பாட்டு? கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. நல்ல ஏசி திட்டுன பிறகு அவரை தேற்ற முடியாதுன்னு சொல்றாரா? அப்படி ஃபர்ஸ்ட் லைன் வருது பாருங்க, திருக்குறள் தான். போற்றின் அரியவை போற்றல், இது ரொம்ப எளிமையாதான் இருக்கு. கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. இந்த கடுத்தங்கிற வார்த்தை இடத்துக்கு ஏத்த மாதிரி பொருள் மாறும் இல்லையா? அது உணவு பொருளா, மனமா, சொல்லா? இல்ல இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பழமொழியை போட்டு கீழே இந்த குறளை கொடுத்துட்டு, அதாவது நம்ம பேசின அதே பொருள் தான் மேல கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அறிவில்லாதவர்களை நம்ம தெளிவித்தல் இயலாத காரியம். நான் அதை படிக்கிறேன். அறிவுடையாரே தெளிவு குறள் அப்படி பொருள் வரல இந்த குறளுக்கு. வரல அதான் கேக்குறேன். ஓகே, அப்படி வரல, அவர் போட்டிருக்காரு.
என்னன்னு தெரியல. கடுத்தல் அப்படின்னா ஒரு முடிவு எடுத்த பிறகு அப்புறம் அப்படின்னு தான் அர்த்தம் வருது. போற்றின் அரியவை போற்றல், கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. தேற்றுதல்னா புரியுது, முடிவு எடுத்த போய் அல்லது அவன் தப்பானவன்னு தெரியாம அவனை போற்றி விட்ட பிறகு அப்படி வருதா. ஒருத்தன் வந்து தப்பானவன் அப்படின்னு சொல்லாம அவனை போற்றின பிறகு அது தப்பாய் ஆணத்தை செறிஞ்ச பிறகு அதை வந்து அவனை திருத்த முடியாது, பிழைகள் திருத்த முடியாதுன்னு சொல்றாங்களா? வரல. இதுல சும்மா அந்த திருக்குறள் இல்லாம வெறுமனே விளக்கம் கொடுத்திருக்கிறதுல இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஃபர்ஸ்ட் லைனு, அறிவுடையாரையே தெளிவித்தல் இயலாதெனின் அறிவு இல்லாதவரை தெளிவித்தல் இயலாது அப்படி என்பது சொல்லாமலே அமையும் அப்படின்னு இருக்கு. அதாவது நம்ம செய்யுள்ள அப்படியா இருக்கு அந்த கடைசி வரி. அதாவது கூர்த்த நுண் பொருத்த முடியல, இந்த குறளோட அதை பொருத்த முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், கடுத்த பின் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு கடுத்த அப்படிங்கறத நம்ம சொல்றது வந்து இந்த நுங்க வந்து ஒரு இடத்துல சொல்லுவோம் இல்லையா, கடுக்காய்னு சொல்லுவாங்க. அது அது மாதிரி தடிமன், அந்த இயல்பு அது மாதிரி தடிமனாகி அவன் மனசு ஃபுல்லா கல்லு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாலும் அது வந்து இழகாது அப்படிங்கிறது கூட ஒரு எனக்கு என்னுடைய புரிதல். அந்த அர்த்தம் இல்லம்மா. கடுத்தல்னா சந்தேகம் கொள்ளுதல், ஐயுறுதல், அப்படிதான் அர்த்தம். சரிங்க. ஹலோ, இல்ல குறளை விட்டுருவோம். அந்த செய்யுளுக்கு பழமொழிக்கே அவர் கொடுத்திருக்க விளக்கம் எப்படி இருக்குன்னா, இந்த கடைசி வரைக்கும் பழமொழிக்கு முந்தின வரி இருக்குல்ல, கூர்த்தனும் கேள்வி அறிவுடையாருக்கு ஆயினும் அவருக்கே ஆனாலும், அதாவது ஓர்த்த திசைக்கும் பறை, அதாவது கூர்மையான அறிவும் நுண்ணறிவும் கேள்வி அறிவும் உடைய சிறந்த அறிவுடையவர்களாகவே இருந்தாலும் ஓர்த்த திசைக்கும் பறை, பெரிய அறிவுடையவர்களாகவே இருந்தாலும் அவங்கள மாத்த நினைச்சாலும் கூட பறையானது தனக்கு இல்ல 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 தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க வந்து பாட்டு நான் கேட்க நான் நினைச்ச மாதிரி நீ பாடணும் அப்படின்னு பறையிட்ட சொல்ல முடியாது. அது வாசிக்கிறவன மாதிரிதான் அது வாசிக்கும். வாசிக்கவன் எப்படி இருக்கானோ அது போன்றுதான் அது அதனுடைய இசை இருக்கும். இவ்வளவு பெரிய ஆளு, நான் படிச்சவன், நான் கூர்த்தமதி உடையவன், நான் சொல்ற மாதிரி அந்த வரட்டும்னா வராவே வராது. அப்படித்தான் யோசிக்கணும் இதை. இல்ல சார், இப்ப ரெண்டு இடத்துல பெரியவர்களை பத்தி சான்றோர்களே ரெண்டு இடத்துல குறிப்பிடுற மாதிரி வர சரியில்லை. இப்போ முதல் ரெண்டு அடி அவர் சொல்ல வந்த கருத்து, அடுத்த ரெண்டு அடி ஓர்ப்பது இசைக்கும் பறை அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக சொல்றேன். நான் பெரிய ஆளு, நான் சொல்ற மாதிரி நீ வாசிக்கணும், அல்ல நான் சொல்ற மாதிரி இந்த பாட்டு வரணும் அப்படின்னா வந்துடாது. அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது அழுத்தம் கொடுக்குறேன். அதாவது ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் பறை வந்து நீ நினைக்கிறபடி எல்லாம் பண்ணாது. அது என்ன கொடுக்கணும் அது மாதிரிதான் ஒலி கொடுக்கும். நீ பெரிய ஆளுன்னா நீ சொல்றதெல்லாம் வாசிக்கிற மாதிரி ஓர்த்தது இசைக்கும்னா வாசிக்கிறவன் மனசுப்படி இருக்கும் பாட்டு, அவ்வளவுதான். ஓகே, அவங்க பறை கூட வந்து நீங்க சொல்றத கேட்காதுங்கும் போது அப்படியா வருத்தம் வரும்? அறிவில்லாதவர்களை அப்படிலாம் வலிந்து பொருள் கொள்ள வேண்டாம். சரண்யா மேடம், சார் கோவிந்த் சார், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி நிக்கிறவங்க கிட்ட போய் நின்று என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியல, அவங்க சொல்றதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்ல. மேபி 3-4 இடத்தை சேர்த்துதான் நம்ம பொருள் கொள்ற மாதிரி இருக்கு. நேர்மை இல்லாத மனுஷன், நேர்மை இல்லாதவங்கிட்ட போய் நீ என்னத்த சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அடுத்தது அவன்கிட்ட நல்லொழுக்கமும் இல்லை, நெறியும் இல்லை. சோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல உள்ள ஒரு மனுஷனை போய் நீ திருத்த முடியாதுன்னு சொல்ற, அவ்வளவுதான். தப்புன்னு ஒத்துக்கக்கூடிய நேர்மை வேணும்ல அவனுக்கு. அது இல்லாதவனை போய் எப்படி திருத்துவீங்க? அதான் அந்த வார்த்தை வருது, நேர்மை இல்லாதவன், நன்னடத்தை இல்லாதவன், இந்த ரெண்டு குணாதிசயம் உள்ளவரை போய் திருத்த முடியாது அப்படின்னு. இதுக்கு இன்னொரு படம் வரப்போகுது, இப்ப இல்ல இன்னொரு இடத்துல வரும், நல்ல ஒரு பழமொழி வரும் பாருங்க. முதலையும் மூர்க்கரும் கொண்டது விடார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். முதலையும் மூர்க்கரும் கொண்டது விடார் பின்னால வரப்போகுது. அதுதான் அந்த முயலுக்கு 3 காலுன்னு எடுக்கிறது கரெக்டா. முதலையும் பழமொழிதான் முதலையும் மூர்க்கரும் கொண்டது விடார். இது நம்ம படிச்சிருக்கோம், ஸ்கூல்ல வந்திருக்கு சார். நாங்க 8வது படிக்கும் போதோ 9வது படிக்கும் போதோ வந்தது.
ஓகே. வழுவமைதிக்கு சான்றா வரும் அது. கரெக்ட் கரெக்ட், ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு ஓகே. சோ அடுத்து நம்ம 7:35 ஆயிடுச்சு. நம்ம 8 மணிக்குள்ள முடிச்சிடணும். இன்னும் 3 செய்யுள் இருக்கு. நம்ம தான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன் சரண்யா. ஒரு பொருள் வந்து நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு அடுத்தால நம்ம போயிடலாம். அப்படி ஓகே சார். ஓகே, சிவபாலன் வாசிக்கிறீங்களா? அடுத்து சிவபாலன் இருந்தாரு, இருக்காரா? நான் ட்ரை பண்ணிட்டேன் மேடம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், வாசிங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? 38வது. தெரியுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தம் குற்றம் நீக்கலர் ஆகி பிறர் குற்றம் எங்கேனும் தீர்த்தற்கு இடைப்புகள் எங்கும் வியன் உலகில் வெள்ளாடு தன்வழி தீராது அயல்வழி தீர்த்து விடல். ஓகே, எளிமையா இருக்கு. புரியுதுங்களா? ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா? மீனிங் ட்ரை பண்றாங்க. தம் குற்றம் நீக்கலர் ஆகி அப்படின்னா, இப்ப என் மேல இருக்க ஒரு தப்பையே என்னால திருத்த முடியாதுன்னா, பிறர் குற்றம் எங்கேனும் தீர்த்தற்கு இடைப்புகள். வேற யாராவது 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நடுவுல நான் போய் அதை வந்து தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இடைப்புகுதல் எப்படி இருக்கும்னா, எங்கும் வியன் உலகில் வெள்ளாடு தன் வழி தீராது. அதாவது புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, வெள்ளாடு தன் வழி தீராது அப்படின்னா, ஒரு ஆட்டுக்கு அதோட தன்னோட பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு ஆடு அடுத்தவங்களோட பிரச்சனையை வந்து தீர்த்து விடுதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஆட்டுக்கு நோய் மாதிரி. வலி காற்று, சூழல் சூழல் வழினா காற்று வச்சுக்கோங்க. காற்று அப்படியே யோசிச்சு பாருங்க. வெள்ளாடு தன் வழி தீராது. அந்த ஆடுக்கு வயிற்றுல காத்து ஊதிடுச்சுன்னா சில நேரத்துல சொல்லுவாங்கல்ல, காத்து ஊதி போய் சுத்திட்டு இருக்க ஆடு வந்து மத்த ஆட்டுக்குலாம். வெள்ளாட பத்தி சொல்றேன். வெள்ளாடு என்ன பண்ணும் அப்படின்னா, முசு முசு முசுன்னு முசு 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 முசுன்னு வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து தான் இருக்கக்கூடிய அந்த காற்றை முழுமையா அனுபவிக்க தெரியாது. அப்படி இல்லாம அதுக்கு ஒரு நோய் வந்துருக்கு. அது ரொம்ப மோசமா போச்சுன்னா அந்த வெள்ளாட்டுக்கு அந்த காற்றின் மூலமாக நோய் வருது. அது வந்து ஒரு அப்புறம் வெட்டு வெட்டுன்னு இழுக்கும், அந்த மாதிரி நோய். ஆனா அதுக்கு தெரியாது அதனுடைய பால் தான் அதுக்கு மருந்துன்னு அதுக்கு தெரியாது. வெள்ளாட்டோட பாலை எடுத்துதான் இதே போன்று வாத நோய் வர்றவங்களுக்குலாம் இந்த காற்றுல இருக்கக்கூடிய மாசுனாலதான் அந்த நோய்கள்லாம் வருது. அந்த நோய்க்கு பால் வந்து வெள்ளாட்டு பால் வந்து மருந்து. அது யாருக்கு தெரியாதுன்னா வெள்ளாட்டுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஓகே சார், புரியுது. புரியல? அந்த நீ மேல சொன்னதோட பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்த்தா இல்ல இந்த நோயின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் வலிங்கிறது சுத்தி நம்ம அது வலி நோய். அது வந்து காற்று நோய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாயுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அந்த வாயு தான் அப்புறம் தன் வழி தீராது அயல் வழி தீர்த்து விடல்ங்கிறார். இந்த வாயு நோய்ங்கிறது தான் இதய நோய் தான், ஒரு வகையில இதய நோய். மனிதர்கள் அந்த இதய நோயால சொல்லும் போது மருத்துவர்கள் அது வந்து வாத நோயின்னு சொல்றாங்க. வாத நோயத்தான் வாயு நோயின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வலிங்கிறது அதை வச்சுதான் வருது. காற்றினால் வரக்கூடிய நோயின்னு சொல்றதை விட வாயு நோயின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிட்டா வெள்ளாடுக்கு அந்த நோய் வருது, அதுக்கு மருந்து என்னன்னா அதனுடைய பால். அந்த பாலை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அந்த நோயை தீக்குதுங்க. பாருங்க, நெகட்டிவா இருக்கு பாருங்க. மேல சொன்ன பொருளுக்கும் இங்கேயும் நெகட்டிவா வருது பாருங்க. தங்களுடைய குற்றத்தை நீக்காதவர்கள் அல்லது தங்கள் மீது உள்ள பிழைகளை தெரிந்து அதை நீக்காதவர்கள் பிறருடைய குற்றத்தை விசாரித்து அதுக்குள்ள பூந்து பஞ்சாயத்து பண்றாங்க. சார் சொல்ற மாதிரி அதை விசாரித்து திருத்தி விட புகுந்து விடுகிறார்கள். அவங்க வெள்ளாட்டை போன்றவர்கள் இந்த ஆசிரியர் சொல்ல வராரு. வெள்ளாடு எப்படின்னா, அதுக்கு உண்டான நோயை அதுக்கு தீர்க்க தெரியாது. அதுக்கு உண்டான நோய்க்கு மருந்து அதுக்கு தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்த தெரியாது. அது வேற ஒருத்தனுடைய நோயை தீர்க்க போகுது. அது உண்மைதான். வேற ஒருத்தருடைய நோயை தீர்க்கிறது அதனுடைய வெள்ளாட்டு பால். நல்லா யோசிச்சு பாருங்க. மேல உள்ளதுக்கு இதுக்கு நெகட்டிவான முரணான ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன தெரியுமா அப்படி முரண் இருக்கு? எதிர்மறையா சொல்றாரு. உன்னோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உன்னிட்ட மருந்து இருக்கு, நீ அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்க போற, ஃபர்ஸ்ட் உன்னோட பிரச்சனையை வந்து சரி பண்ணு தீர்த்துக்கோன்னு சொல்றத இவர் நெகட்டிவா அந்த பழமொழியை பயன்படுத்துறாரு. அதாவது என்கிட்ட குற்றம் இருக்குங்க,
என்கிட்ட குற்றம் இருக்கு, நான் அந்த குற்றத்தை மறைச்சுக்கிட்டு அல்லது அந்த குற்றத்தை நீக்காம இன்னொரு பஞ்சாயத்துல போய் நான் தீர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏன் இப்படி நடக்காது? நான் அடுத்த குற்றத்தை விசாரிச்சு தீர்த்துட்டேன்னு வைங்களேன். அது போல இந்த வெள்ளாடு தனக்கு இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து தன்னுகிட்டே இருக்கு, அது அதுக்கு தெரியாது, அதை எடுத்துக்கிடவும் தெரியாது, அதை எடுத்து சாப்பிடறதுக்கு அது உதவிக்கும் இல்லை. ஆனா அதே வெள்ளாட்டோட பால் அதே நோய்க்கு வேற யாருக்கோ மருந்தாகுது இல்லைங்களா? அதுவும் நடந்து விடுகிறது, அதுவும் நடந்து விடுகிறது. சார் பழமொழி வந்து பாசிட்டிவா இருக்கு, ஆனா அவர் சொல்ல வந்த கருத்து நெகட்டிவா இருக்கு. கரெக்டா? அது சொல்றாரு. முதல்ல ஒண்ணு மடமையை சொல்லிட்டு வந்து சுத்தி காட்டாரு. உங்களோட மடமை வந்து இப்படி இருக்கு பாருங்க. ஒரு வெள்ளாடு வந்து தன்னோட ஓகே நோயை கரெக்ட். குணப்படுத்திப்பால். அதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு பழமொழியை சொல்லும் போது மாற்று பொருள் வருது. ஊருக்குத்தான் உபதேசம்ங்கிற மாதிரியா சார்? என்னங்க? ஊருக்குத்தான் உபதேசம் வாங்கல அந்த மாதிரியா? அதுதான் அந்த பாட்டு. ஆனா ஊருக்கும் சில சமயம் உபதேசம் ஆயிடுது. ஓகே ஓகே. அது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நல்ல பொருந்தும் இல்லையா? யாருக்கு எல்லாருக்குமே பொருந்தும். பொதுவா தான் நான் சொல்றேன். அவங்க கிட்ட 1000 கரைகளை வச்சுக்கொண்டுதான் அவங்க அடுத்த கரையை நீக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா சில சமயங்கள்ல அப்படி நடந்துருது. என்னவா? அதுதான் இந்த வெள்ளாட்டு கதை. ஓகே 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 ஃபைன். கொஞ்சம் யோசிச்சா அப்படிதான் எனக்கு தோணுதுமா. இல்ல இது ரொம்ப எளிமையா இருக்கு சார். இந்த செய்யுள் வந்து உரை இல்லாமயே நம்ம பாட்டு எளிமையா இருக்கு. பாட்டு இதுல இன்னொரு பாட்டு இருக்கலாமா திருக்குறள்ல? ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. மத்தவங்க உங்க குற்றத்தை தான் பார்த்துக்கிட்டு தன்னுடைய குற்றத்தை பார்க்கலாம். ஓகே ஓகே. சோ அடுத்தது போயிடலாமா? யாரு போயிருங்க? மணி ஆயிட்டே இருக்குல்ல, 7:45 தாண்டிடுச்சு. 7:45 யார் இன்னும் வாசிக்கல? கௌரி அம்மாவா? சரண்யா, நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சொல்லுங்க பாப்போம். திருப்படை மருதூர் ஓவியம் பார்த்துட்டு வந்தீங்களா சார்? பார்த்து ரசிச்சு கண்கொள்ளாம தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். நல்ல வேலை. ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க. என்ன படம்? என்னமா கேக்கல? என்ன படம் பாத்தீங்க? படம் இல்ல, திருப்புடை மருதூருடைய ஓவியங்கள், 16ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள். இன்னைக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஓவியங்கள். ஹலோ, படிக்கிறேன். அடுத்த பாட்டுக்கு போங்க. வணக்கம் சார், நான் படிக்கட்டுங்களா? படிங்க. பானுரேகா இருக்கீங்களா? படிங்க படிங்க. வணக்கம் சார், லேட்டா தான் வந்தேன். கௌரி மேம் படிக்கிறாங்களா? நீங்க படிங்க. எனக்கு ஸ்கிரீனை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு யார் வந்தீங்க என்னன்னு தெரியல. வணக்கம்பா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். படிக்கட்டுங்களா? 39. கெடுவல் எனப்பட்ட கண்ணும் தனக்கோர் வடுவல்ல செய்தலே வேண்டும். நெடுவரை முற்றுநீர் ஆழி வரையகத்து ஈண்டிய கல்தேயும் தேயாது சொல். சூப்பர். கல்தேயும் தேயாது சொல் பழமொழி இல்லையா? கடைசி வரி பழமொழிக்கு ஒரு அடைமொழி போட்டிருக்காரு. நெடுவரை முற்றுநீர் ஆழி வரையகத்து ஈண்டிய கல், அது தேயும். கல். அந்த கல்லுக்கு நெடுவரை முற்று நீர் ஆழி வரையகத்து ஈண்டிய கல், அந்த கல்லும் தேஞ்சு போகும். சரிங்க, படிங்க. ஆனா சொல்லு தேயாது. கெடுவல் எனப்பட்ட கண்ணும் தனக்கோர் வடுவல்ல செய்தலே வேண்டும். மீனிங் வரலையே. கெடுவல்னா கெடுதல் செய்வது. கெடுவல் எனப்படுதல்னா கெட்டு போதல். நாம கெட்டு போவோம் நினைச்ச பிறகும் தெரிந்த பிறகும், கண் எனப்பட்ட கண்ணும்னா தெரிந்த பிறகும், நான் கெட்டு போவோம்னு தெரிந்த பிறகும் இப்போதைக்கு இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை மட்டும் பாருங்க. கெட்டு போவோம் என்று தெரிந்த பிறகும் அப்படின்னா இதுக்கு அர்த்தம். தனக்கோர் வடு அல்ல செய்தலே வேண்டும். வடுனா தனக்கோர்ங்கிற வார்த்தை அங்க சேர்த்துக்கிடுங்க, அங்க சேர்த்துருங்க. தனக்கோர்ங்கிறது அங்க கெடுவோல் எனப்பட்ட கண்ணும் தனக்கோர். அப்படின்னா தனக்கோர் கெடுவல் எனப்பட்ட கண்ணும் நினைச்ச பிறகும் தெரிந்த பிறகும் வடுவல்ல செய்தலே வேண்டும். நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது
அப்படி இல்ல. வடுன்னா என்னது? ஒரு காயம் மாறாத காயம் போன பிறகு இருக்கக்கூடியது. காயம் போன பிறகு இருக்கக்கூடியது வடு. வடு. ஆமா. ரைட்டா? இப்போ ஒரு செயல் நடக்குது. ஒரு செயல் நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த செயல் வந்து தப்பான செயல் அப்படின்னா என்ன நிக்கும் நம்மகிட்ட? அந்த செயலால வந்த பழி வந்து நிக்கும். ஆமா ஆமா. இப்ப வடு என்பது பழி. தனக்கு பழி வந்து சேராததை செய்தல் வேண்டும். இப்ப இந்த ரெண்டையும் முதல்ல 2 வரி இணைச்சா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு செயலை செய்தால் தான் கெட்டு போவோம் என்று தெரிந்தால் கூட அது உனக்கு வடு கொடுக்காது, அது உனக்கு பழி சேர்க்காதுன்னு சொன்னா அதை செய்தரலாம் அப்படின்றார். இத மாத்தி யோசிக்கணும். தனக்கு பழி வரக்கூடிய செயல் எதுவா இருந்தாலும் நீ செய்யாத. அது நீ கெட்டு போற நேரமா இருந்தாலும் பரவாயில்லை. உனக்கு புகழ் வந்தாலும் மாத்தி யோசிக்கணும். நீ செய்ய போற செயலால உனக்கு பழியும் வரும். பழி வந்தாலும் நீ நல்லா இருப்ப, நீ ஏதோ வகையில உயர்ந்துருவேனாலும் கூட நீ செய்யறது தப்பாகும்னு மாத்தி சொல்றாரு. இது அப்படி யோசிக்கணும். நீர் புரியுதாமா நான் சொல்றது? தனக்கோர் சார் புரியுது. தனக்கோர் கெடுவல் எனப்பட்ட கெண்ணும். நம்ம கெட்டு போறோம் அப்படின்னாதான் அது நல்லது செய்யணும்னு இல்ல. தீமை செய்யும் போது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னா கூட அந்த தீமையை நம்ம செய்யக்கூடாது. அந்த தீமையினால ஏதாவது ஒரு நன்மை விளைந்தாலும் பழி வந்து சேரும்னா அதை செஞ்சு, பழி வந்துட்டுனாலே அது தேவையில்லை, அது விடணும். தேவையில்லை. பழி வராதுன்னா அது தப்பா இருந்தாலும் அந்த அந்த செய்ய போற செயல்னால நமக்கு தப்பு வந்தா கூட நமக்கு பழி வராதுன்னா செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. செய்யலாம். கெடுதல்ங்கிறது அந்த இடத்துல கெட்டு போவோம், அழிந்து போவோம்னே வச்சுக்கலாம். நம்ம அழிந்து போவோம்னா கூட பழி வராம இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இறப்பதை விட பழி வராம இருக்கும். இப்ப அதுக்கு உதாரணம் வந்து எப்படின்னா, அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, நெடுவரை முற்று நீர் ஆழி வரையகத்து ஈண்டிய கல். ஆழினா அந்த கடற்கரையோரம் இருக்கிற அந்த கல்லுல வந்து மோது அதுல அலையடித்து வர முற்றுகின்ற நீர் மோதுகின்ற நீர்ன்னு வருங்களா? முற்று நீர் ஆழி வரையகத்து எப்படி சொல்லலாம்? கடல்ல வந்து ஆழி வரை சுத்தி கடல் தண்ணி இருக்கு, நடுவுல ஒரு மலை நிக்குது. விட இப்ப இந்த பாறை வந்து நடுவுல நிக்குது, சுத்தி தண்ணி இருக்குது, அந்த பாறை இருக்குது. அப்போ ஆழின்னு சொல்லிட்டதுனால அது கடல். கடல் வந்து இந்த பாறையில மோதிக்கிட்டே இருக்குமா? அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாங்க. அதனால அந்த பாறை தேயலாம், கல் தேயும், அந்த பாறை தேயும். ஆனா அப்படி கூட தேஞ்சுக்கிற கல் இருந்தால் கூட உன்னுடைய சுத்தம் தேயாம நிற்கும். தப்பா சொல்லிட்டேன்னா அந்த பழி நின்றுகிட்டே இருக்கும், தேயாது சொல் அப்படின்னு சொல்றாரு. இங்க பழமொழி வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. புரியுதா? சொல்லுங்க. அதே நாவினால் சுத்தம். இங்க விஷயத்தை பாருங்க. மேல சொன்னது செயல், கீழே சொல்றது சொல். புரியுதுங்களா? அந்த பழமொழி ரெண்டா பிடிச்சிங்கன்னா மேல சொல்றது செயல், செயலால வரக்கூடிய பழி, கீழே சொல்றது சொல்லால வரக்கூடிய பழி மாதிரி இருக்கு. புரியல? அந்த பாட்டை பொருத்த முடியலன்னு நான் சொல்றேன். சரண்யா பொருத்த முடியுதா? சரண்யா இல்லையா? சொல்லுங்க சார். முதல் 2 அடியில செயலினால் வரக்கூடிய பழியை பற்றி தான் அவர் சொல்லுவாரு. அடுத்த அடியில சொல் தேயாதுன்னு சொல்லும் போது சொல்லினாலும் பழி வரும், அது நிக்கும், வடு போல நிக்கும். ஆவினால் சுற்ற வடு நிக்குது. பார்த்தா இந்த பழமொழி சொல் பற்றி சொல்ல வருகிறதா, செயல் பற்றி சொல்ல வருகிறதா? எனக்கு முதல்ல அந்த முற்று நீர் ஆழி வரையகத்து ஈண்டிய கல் தேயும் தேயாது சொல்லுன்னு, இந்த தேயாது சொல்ல விட்டுருவோம். முற்று நீர் ஆழி வரையகத்து ஈண்டிய கல் தேயும்ங்கிறதே எனக்கு புரியல. அதாவது சுத்திலும் கடல் இருக்கு, அந்த கல்லு தேயறது இயற்கை தானே, அதுல சிறப்பா சொல்றதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியல. ஒண்ணுமே இல்ல, கல்லு தேஞ்சிரும். எப்ப தேயும்னா இப்படி போட்டு அடிச்சு அலை அடிச்சாலும் கல்லு தேயும், அடிக்காட்டா தேயுங்கிறதுல சிறப்பே இல்லம்மா. எறும்பூர கல்லும் தேயும் ஒரு பழமொழி வச்சிருக்கோம்ல. ஏதாவது நடந்தாதான் இல்ல, ஏதாவது நடந்தாதான்
கல் தேயும் தேயாது சொல். அதாவது ஒரு கல்லு வந்து நம்ம என்ன சொல்றோம், அது குண்டாங்கட்டையாட்டம் அப்படியே இருக்கு, மழை வந்து அப்படியே நிலைத்து நிற்கும்னு சொல்றோம். ஆனா அந்த கல்லு கூட தேயும். எப்படின்னா வந்து ஒரு எறும்பு ஊற இல்லாட்டி இந்த மாதிரி தண்ணி அடிக்கும் போது அடிக்க அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா தேயுது. ஆனா வந்து ஒரு பழிச்சொல் வந்துச்சுன்னா அது தேவே தெரியாது, லைஃபுக்கும் இருந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு வயசுல நின்று கொள்ளும். அதனால வந்து நீங்க பழிச்சொல்லுக்கு ஆளாகாம, அது உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயமே ஆனாலும் அந்த வழி பரவாயில்ல ஏத்துக்கங்க, நன்மை பயக்காததானாலும் ஏத்துக்கங்க, பழிச்சொல் மட்டும் ஆகாம இருங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ஆனா கீழே வந்து சொல்லுன்னு சொன்ன உடனேதான் அந்த பழமொழி பொருத்த மாட்டேன், கொஞ்சம் பொருந்த முடியல. புரியுது நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு. சார் நான் வந்து கேக்குறேன், யாரு சொன்னது, முகிலம்மாவா யார் சொன்னீங்க இப்ப விளக்கம்? எனக்கு அந்த இது, அதாவது இப்ப பொதுவா என்ன சொல்லுவோம்னா, இப்ப கடல்ல சுத்திலும் கடலோ நீரோ தேயக்கூடிய இடத்துல இருக்கிற கல் தேயறது அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது நேச்சர். அதாவது எப்படி சொல்லிருக்கலாம்னா, நீரே இல்லாத இடத்துல இருக்கிற கல்லு கூட தேய்ஞ்சு போயிரும், ஆனா சொல்லுமா தேயாதுப்பா அப்படின்னு தான் பொதுவா சொல்லணும், அப்படிதான் அது வர முடியும் இல்லையா? ஆழியில இருக்கிற கல்லு எப்படி சொல்ல வராங்கன்னா, கல்லு மழை கல்லுன்றது வந்து எப்பயுமே அழியாம இருக்கிறது, அது எறும்பு ஊற தேயின்னு சொல்றோம்ல, அது மாதிரி இங்க ஆழிய சொல்றாங்க, அந்த தண்ணி பட்டு பட்டு கொஞ்சமாவா தேஞ்சிட்டே இருக்கும். இல்ல சரண்யா சொல்றதுல அர்த்தம் இருக்குமா, சரண்யா சொன்னதுல கொஞ்சம் பொருள் இருக்கு, கரெக்டா சொல்ற மாதிரி தான் தெரியுது. இந்த பாட்டு அப்படி இருந்திருக்கலாம். அதாவது கடல் நீரால் சூழப்பட்ட பாறை அது வந்து எப்படி தேயத்தான் போகுது, தேயும். தேயாது சொல்லுங்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு பாறையா இருந்தா கூட தேயும் இல்லையா? அப்படித்தானே சரண்யா சொல்ல வரீங்க? ஆமா சார், வறண்ட இடமா எதுவுமே மோதாம இருக்கிற பாறை கூட காற்றினுடைய பலமா காரணமாக பல நூற்றாண்டுகளா தேயறதுக்கு கூட வாய்ப்பு. வேற ஒண்ணு வேண்டாம். இப்ப பழைய கோயில்கள் எல்லாம் அந்த கல்லு கல்லு உதிர்ந்து போகுது, கல்லாலதான் கட்டியிருக்காங்க. ஆனா எத்தனை இது அப்படி இருக்கு, அந்த அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகுது இல்ல. நம்ம பார்த்தோம்ல, காஞ்சிபுரத்துல பார்த்தோம்ல பானு மேடம், அது மணல் கல் சொல்றாங்க. மணல் கல் அது உறுதியாவும் இருக்கு, பல இடங்கள்ல அது அதனுடைய உறுதித்தன்மையும் போயிட்டு உதிர்ந்து போச்சு அப்படின்னு தெரியுது. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது பாறை வந்து இயற்கையில என்ன வகையில இருந்தாலும் அழியலாம், இப்படிதான் அழியணும்னு அவசியம் இல்லை. விஷயம் என்னன்னா, கல்லு உறுதியா இருக்கிற கல்லு அழிஞ்சு போகும், சொல்லு அழியாது, இப்படித்தான் சொல்ல வராரு. அதுக்கு இந்த ஓமை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலும் தேவையில்லை, அது தேவையே இல்லை. தேயாது சொல்லுங்கிறது ரொம்ப அழகான ஒரு லைன் சார். அது மட்டுமே அது மட்டும் நல்லா இருக்கு, அது நச்சுன்னு இருக்குது, அதுவே போதும். அவங்க சொன்ன மாதிரி, சரண்யா சொன்ன மாதிரி அதுவே போதுமானது. குண்டூர் இறையனார் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு, சும்மா இருக்க மாட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஓமையை எழுதியிருக்கோம். இந்த ஒரு திருக்குறள் வாய்மையும் பொய்மை எடுத்து குறை தீர்ந்த நன்மை பயக்கும். அதேதாம்மா, அந்த பாட்டு மாதிரி. சூப்பர். ஓகே, சோ அடுத்தது பாட்டு போயிடலாமா? ஏன்னா அதாவதுப்பா, சப்போஸ் விளக்கங்கள் நமக்கு கேள்விகள் இருந்தாலும் கூட இது ஒரே சிட்டிங்ல எல்லாம் நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடுற மாதிரி எனக்கு தோணல. மேபி நம்ம ஃப்ரீ டைம்ல நம்ம இதை கொஞ்சம் படிப்போம். அவங்கவுங்க தனித்தனியா படிச்சு ஏதாவது பொருள் இருக்கான்னு முயற்சி பண்ணுவோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நம்ம பேசலாம். 40வது பாடல் வேற யாரு இருக்கா? சாரி, எனக்கு ஸ்கிரீன் தெரியல. சுமதி இருக்காங்களா? இன்னும் யாரு பேசல? யாரு இன்னும் அடுத்த செய்யுள் யாரு வாசிக்கிறீங்க? சுமதி வாசிச்சிட்டாங்களா? சுமதி கௌரியம்மா எல்லாம் வாசிக்கல இன்னும். தெரியலையே. கௌரியம்மா வாசிக்கிறீங்களாப்பா? 40வது செய்யுள் பொருந்தா பழி என்னும். தெரியுதுங்களா ஸ்கிரீன்? பழி என்னும் பொன்னா பிணிக்கு மருந்தாகி நிற்பதாம் ஆட்சி, மருந்தின் தனியாது விட்டக்கால் தன்கடல் சேர்ப்ப பிணியீடு அழிந்துவிடும். இதுல வந்து சேர்ப்ப அப்படின்னு சொல்ல, தன்கடல் சேர்ப்ப அப்படின்னா குளிர்ச்சியான கடலுக்கு தலைவனே, கடற்கரைக்கு தலைவனே. பொருந்தா பழி என்னும் பொல்லா பிணிக்கு, பொருத்தம் இல்லாத பழி, அதாவது பொருந்தி வராத பழி, அந்த பழியால ஏற்படக்கூடிய தொல்லைகள். பொல்லா பிணி அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பிணி. கௌரியம்மா அப்படி இல்ல, தனக்கு தன்னுடைய கௌரியம்மா ஒரு நிமிஷம், தகுதிக்கு சற்றும் பொருந்தாத.
இல்ல வர ஒரு நிமிஷம் என்னன்னா நீங்க ரெண்டா பிரிச்சிட்டீங்க அதை. அது ரெண்டு ஒண்ணுதான். அந்த எண்ணுங்கிற வார்த்தையினால அதை படிச்சு பாத்தீங்கன்னா பொருந்தா பழிதான் இங்க பொருந்தாத பிணி. அப்படி பாருங்க, பொருந்தா பழிதான் ஒருத்தனுக்கு வரக்கூடிய அவன் மேல விழுந்து விட்ட பொருந்தாத பழி என்பது பொல்லாத நோய். பழியாகிய நோய்னு இதை வச்சுக்கணும். அந்த பிணிக்கு என்ன மருந்து அப்படின்னா மாட்சி அப்படின்னா உயர்வான குணங்கள். மருந்தின் தனியாது விட்ட கால் அப்படின்னா மருந்து கொடுத்தோம் ஒரு நோய் வந்து சரியாகல அப்படின்னு சொன்னா மருந்து சாப்பிட்டாதான் சரியாகும். அத மாதிரி இந்த வந்து பொருந்தா பழி என்னும் பொல்லா பிணிக்கு மருந்து எது அப்படின்னா ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒண்ண கொடுக்கலன்னா பிணியீடு அழித்து விடும் அப்படின்னா அந்த பிணி எப்படி உடலை கெடுக்குமோ அது போல இந்த பொல்லா பிணி வந்து அவனை அழித்து விடும் அப்படின்னு சொல்றாரு. பொல்லா பிணிங்கிறது பழி. இந்த இடத்துல பழி பழி வந்து இவனுடைய ஈடை அழித்து விடும் சொல்லுது. ஈடு அழித்து விடும், சிறப்பை அழித்து விடும். ஆமா சரி, இப்போ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப அழகா இருக்கு, நல்ல புரியவும் செய்யுது. பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப உங்களுக்கு புரியுதாப்பா இந்த செய்யுள் சிவபாலன் மனரேகா? எனக்கு வந்து இந்த தனியாது விட்டக்கால் தன்கடல் சேர்ப்ப அந்த இடத்துல கொஞ்சம் புரியல. தன்கடல் சேர்ப்பங்கிறத விட்டுருங்கம்மா, அது ஒரு கடற்கரைக்காரரை பார்த்து சொல்றாரு, கடற்கரைய குளிர்ச்சியான கடலை சேர்ந்தவனே அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இல்ல சார், ராஜசிம்மனை பார்த்து சொல்றாரு. என்னங்க? ராஜசிம்மனை பார்த்து சொல்றாருன்னு. அந்த ஆள் தானே கடல்ல கோயில்ல. நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அந்த அதுக்கேத்த மருந்து கொடுக்கணும்ல. மருந்தின் தனியாது விட்ட கால் அப்படின்னா உடல் நோய்க்கு மருந்து கொடுக்காம அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அந்த பிணி நம்முடைய உடலை அழித்து விடும். அவ்வளவுதான் விஷயம். எந்த பிணி எந்த மருந்து, அதான் கௌரியமா, எந்த மருந்து எந்த பிணின்னு முதல் 2 வரியில சொல்லுவாரு. அழகா இருக்குது. ஆமா, அதாவது வீண் பழின்னு சொல்லுவோம்ல கௌரியம்மா, வீண் பழி. அந்த பழிக்கு நமக்கு நல்ல வழி என்னன்னா ஒழுக்கமான வழியில நடக்கும். ஒழுக்கமா இருந்து அத வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஒழுக்கமா இருப்பதன் மூலம் நீ அந்த பழிக்கு சம்பந்தமானவன் இல்லைன்னு அடுத்தவங்களை புரிய வைக்கிறது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நிர்ணயம் செய்து விடல். அப்படி மாதிரி உனக்கு பழி வந்திருக்கு, அந்த நோய்க்கு மருந்து வந்து நீ நன்னெறியில இருக்கணும். நீ நன்னெறியில தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன்னா இவன் அதை செஞ்சிருக்க மாட்டான், அந்த பழி இவனுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு மாறும்னு சொல்றார். கரெக்டா? இந்த ஜெயில எல்லாம் இந்த பழி கைதியா இருக்கிறவங்களுக்கு நன்னடத்தை முன்கூட்டியே வெளியிடுவாங்கல்ல, அது மாதிரி நன்னடத்தையில வந்து நீ அதை வந்து தீர்த்துக்கணும் அந்த பிணிய அப்படின்றாங்க. அதான் நன்னடத்தை தொடர்ந்து இருக்கணும், இருந்தால் அந்த பழி தன்னாலே விலகிவிடும். சூப்பர் சூப்பர். யார் அந்த மருந்து சாப்பிட்டு உடல் நோய் போகும், ஒழுக்கமா நடந்தனா உன் மீது இருக்கிற பழி இருக்கக்கூடிய அந்த வீணான பழி என்ற நோய் தானாக தீர்ந்து விடும். அது உண்மைதான். இவன் இவ்வளவு தூரம் நன்னடத்தையா இருக்கானே, இவனா அதை பண்ணிருப்பான்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? சிவபாலன் அவர் எதுவுமே சொல்லல. சிவபாலன் இருக்கீங்களா லைன்ல? உங்களுக்கு புரியுதா இந்த செய்யுளுடைய பொருள்? இல்ல புரிஞ்சுது மேம், இது புரிஞ்சுது மேம். சார் சொல்லும்போது விளக்கமும் புரிஞ்சதுனால ஒரே மாதிரி வச்சுட்டாங்க. எனக்கு அந்த மாட்சி அப்படிங்கறதுதான் இங்க மருந்து. பிணினா நோய். எது நோய்? பொருந்தா பழி. அதுவும் அழகா பொருந்தா பழின்னு சொல்லி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நமக்கு இப்போ நன்னடத்தை உள்ளவனா நல்ல ஒழுக்க சீலனா ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் மேல சொல்லுவாங்கல்ல, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். அந்த மாதிரி ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கும் வந்து பொருத்தமாவது பழி போடணும். டீசெண்டா இருக்கிறவங்க கிட்ட போய் இவன் வந்து ஒழுக்கம் இல்லாத காரியத்தை செஞ்சுட்டான் அல்லது செஞ்சுட்டாள் அப்படின்னு ஒரு பழி வருது அப்படின்னா அது பொருந்தா பழி. அந்த பொருந்தா பழிங்கிறது வந்து பொல்லாத பிணி. அது ரொம்ப பொல்லாத ஒரு நோய். யாருக்கு அந்த யார் மேல பழி சுமத்தப்பட்டதோ அவங்களுக்கு அவங்க அதையே நினைச்சு மறுகிறதும் உடல்நலம் மனநலம் பாதிக்கிறதும் அது கிட்டத்தட்ட அது ஒரு மனநோய், உடல் நோய் மாதிரி ஒரு மனநோய். அது எப்படி தீரும் அப்படின்னா மருந்தாகி நிற்பதாம் மாட்சி. மாட்சின்னா மேடம் சொன்ன மாதிரி பெருமை. அந்த நன்னடத்தையோடய தொடர்ந்து அதை பத்தி தன் மேல இழந்த பழியை பத்தி கவலைப்படாம எந்த மாறுதலுக்கும் உட்படாம தொடர்ந்து ஒழுக்கத்தோடயே வாழ்ந்து கொண்டிருந்தார்களானா அந்த போட்ட பழியே பொருந்தாமதான் போயிடும். சமூகத்துக்கு தெரிஞ்சிடும், இன்னமும் நல்லவனா தான் இருக்கான், இவனை போய் தப்பா சொல்றாங்களே, அதெல்லாம் ஏதாவது போய் அவதூறா
ரொம்ப இந்த 5 செய்யுள்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதாவது கரெக்டா இருக்கு. பழமொழிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஓமையும் ரொம்ப அழகா இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய இல்ல. கிறிஸ்பா ரொம்ப அழகா இருக்கு. ஓகே. தனியாக விட்டக்கால். இந்த விட்டக்கால் கரெக்டா 8:02 சார் முடிஞ்சிருச்சு. 1 hour ஆயிடுச்சு. எத்தனை பாட்டு முடிச்சிருக்கோம்மா? 5. 5 4 5 சார். 5 பாட்டு தானே முடிச்சிருக்கோம் இல்லையா? 5 ஆயிட்டா? ஆமா 5 தான் சார் முடிச்சிருக்கோம். 36ல இருந்து 40 முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு பாப்போமா இல்ல எப்படி செய்யணும்? இல்ல சார் முடிச்சிடலாமா? இல்லைன்னா நான் வந்து சொல்லிதான் போட்டிருந்தேன். அதாவது 6:45க்கு லாகின் பண்ணோம். நம்ம அந்த லாகின் பிரச்சனை இல்ல. ஒரு 10 ஆரம்பத்துல ஒரு 5-10 நிமிஷம் இது பண்ணிட்டு இருந்தோம். சோ அன்னைக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகல. தொடங்கிட்டோம். 8:02 ஆயிடுச்சு. நம்ம முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 5 பார்த்தா ஓகே. நம்ம போக இது பண்ணிக்கலாம். 5க்கு மேல போக வேண்டாம். நீங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. ஏன்னா நினைக்கிறீங்க வேகமா போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. எண்ணிக்கைக்காக சொல்லல. அதாவது இழுத்துக்கிட்டு போக 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் கிறிஸ்ப். 6:45க்கு லாகின் பண்ணிட்டோம். அப்படி இருந்ததுன்னு அதாவது அப்படி மீண்டி போகணும்னா ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா அந்த கடைசி 10 நிமிஷம் வேணா கேட்கலாம். மற்றபடி ஒரு செய்யுள்னாவே எப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுது. அதனாலதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே சரி ஓகே ஓகே. மற்றவங்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? இது வரைக்கும் நம்ம ஒரு 5 செய்யுள் பார்த்திருக்கோம் தொடக்கத்துல இருந்து. வானுரைக்காமா சுமத்திமா சந்தேகங்கள் எதுவும் இருக்கா உங்களுக்கு? நடுவுலதான் வந்தீங்க இல்லையா? எதுல இருந்து பார்த்தோம்? ஓகே. வேற யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இல்லைன்னா நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? ஒரே ஒரு விஷயம் இருந்தது. சொல்லுங்க சார். புரிஞ்சது. இல்ல 5 இந்த வாரம் படிச்சது 5மே ரொம்ப எளிமையா இருந்தது. நல்லா புரிஞ்சது. இல்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்க ஃபீலிங் என்ன காரணம்னா கிட்டத்தட்ட 40 பாட்டு வந்துட்டோம். இன்னும் நமக்கு இந்த வார்த்தைகள் பழகலைன்னா எப்படி? பழகிக்கிட்டீங்க, வாசிக்க பழகிருக்கீங்க. கொஞ்சம் எளிமையாக கோமதி சார் இன்னும் பாதி இதுக்கு வந்து மாத்திதான் சார் புரிஞ்சுக்கிறோம். பேசும்போதுதான் சார் சில பரவாயில்ல புரிஞ்சுக்கிறோம்லமா. அதான் மெயின். நான் சொல்ல வந்தது என்னன்னா சரண்யா, 7 மணிங்கிறத கொஞ்சம் 6:45க்கு ஆரம்பிக்கலாமா? 6:45க்கு நான் லாகின் பண்ணிட்டேன் சார். இல்ல எல்லாத்துட்டையும் சொன்னா அவங்களும் வந்துருவாங்க. 6:45க்கு வந்துருவாங்க. ஆனா லாகின் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அது தவிர்க்க முடியல. 6:45க்கு ஸ்டார்டிங் வச்சுக்கணும்.